அடுத்தவனை சாட்டையால் அடிக்கிறது அயோக்கியத்தனம், அதே மாதிரி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சிக்கிறது வந்து பைத்தியகாரத்தனம். ரெண்டுமே வந்து ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதில் ஏன் விஜய் போகணும்? இதுதான் சினிமாவும் ப்ளஸ்ஸு அரசியல், இந்த ரெண்டுத்திலுமான எனது பார்வை. என்ன கேட்டால் அது சொல்லுவாங்களே ஏதோ ஒரு இதுக்கு அந்த லைட்டை போடாமே இருந்திருக்கலான்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டில்லு. அதனால் வந்து ஒரு பெரிய இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகராக நம்ம பேசலாம், காமெடி பண்ணலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அவர் வெறும் நடிகராக இருந்து மட்டுமே அவர் வரலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பல பேர் லட்சத்தில் ஒருத்தருக்கு கூட மட்டுமே தெரிகிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூழல் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய எதிர்ப்புக்காக சிறைக்கு போனவர் எம்ஜிஆர். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இவங்க வந்து இப்போ விஜய்லாம் வந்து சிறைக்கு போயிட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா? எம்ஜிஆர் இருந்தார், இந்திய எதிர்ப்புக்காக அவர் இருந்தார். அதேமாதிரி ஜெயிலில் இருந்த சமயத்தில் அவரை பார்க்குறதுக்கு வந்து பழங்கள் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்கல்ல, வந்தோன்னே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தா அவருடைய மனநிலை எப்படி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தரையில் தான் படுத்தார். இதெல்லாம் வந்து வரலாறு. இப்போ ஒரு அரசியல் ரீதியாக வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வேறு ஒரு எந்த ஒரு நடிகருக்குமோ இல்லை எந்த ஒரு மனிதருக்குமான ஒரு தகுதி கிடையாது. அவர் வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே திமுகவுடைய சின்னம் உதயசூரியனை தன்னுடைய படங்களிலே வெளிப்படையாக காட்டினவர். இந்த கையில் விரித்து அஞ்சு விரித்து காட்டுற மாதிரி அந்த தைரியமான ஒரு மனிதன். அந்த தைரியத்துக்கும் இவர் விஜய்கிட்ட இருக்கிற தைரியத்துக்கும் ஒப்பிட முடியுமா? எவ்வளவு பயந்து தானே வாழ்கிறாரு இவருக்கு. இத்தனை வருஷம் நாளோட வாயை மூடிட்டு இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தானே இருக்கார். இப்போ ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னா, இதை தமிழ்நாட்டில் கொண்டு வராமல் இது செய்ய வேண்டும் அப்படின்னு இங்கே போகிறாரு. மாநில அரசு அதை கொண்டு வருது, அப்போ எங்கே எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. அதுமாதிரி இன்னைய வரைக்கும் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை. எம்ஜிஆருக்கு எத்தனை பத்திரிகையாளர்களே எத்தனை பேர் நண்பராக இருந்தாங்க தெரியுமா? பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் உட்காந்துருப்பார் சோலைனா மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு இந்த சோலை வந்து காலு மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். எம்ஜிஆர் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ சொல்லிக்கிட்டு இது அந்த ஒரு ஸ்டில் இருக்குது. இவர் அதெல்லாம் வேண்டாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரா ஒரு கட்சி வச்சுட்டு போனதுன்னு? தந்தை பெரியார் அவர்களை சீமான் என்கிற ஒரு இழிபரப்பாளன், அசிங்கம் பிடிச்சவன், தகுதி இல்லாதவன் இந்த அளவுக்கு பேசுகிறான். ஒரு நாசூக்காக ஒரு அறிக்கை விட்டார். இத்தனைக்கும் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் வந்து தந்தை பெரியார்னு சொன்னவர் தான் விஜய். அது கண்டிக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், யார், சீமான், என் தம்பின்னா எத்தனையோ விஷயம் அப்படி தான். இன்றைக்கி காலைல ஒன்று பேசுவான், நைட்டு ஒன்று இதுவோ ஒன்று வளருவான். இப்போ இந்நேரம் எப்படி கண்டிச்சிருக்கணும்? அதை இல்லையே, அது செஞ்சுருக்கணும்ல. எதுவுமே இல்லை அப்படின்னா, அது இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய விஷயம் பற்றி பேசுகிறதுக்கு வேறு பல விஷயங்கள் இருக்குது. உடனே ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, அப்போ விஜய் தான் பண்ணாரா, அவங்க பாய்ந்து கிடந்தாரா? இப்போ மற்ற அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி இருக்குது திமுக, என்ன பண்ணுச்சு? இதர கட்சி என்ன பண்ணால் அந்த திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால காரணத்தினால கூட அவங்க வந்து அந்த முதலமைச்சரை பொறுத்து அவரும் பேசிட்டு தான் இருக்கிறார் மாதிரி. ஆனால் இன்னும் அவர் வீரியமாக பேசணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுமாதிரி துரைமுருகன் பேசுகிறார், எஸ்ஆர் பாரதி பேசுகிறார். இப்போ இவங்க இதுலேருந்து யார் பேசுகிறா? யார்? விஜய்லேருந்து. இவங்களை ஒப்பிடுறது தப்பு தான். ஆனால் இவர் எந்த விதத்தில் இவர் வந்து எம்ஜிஆருக்கான தைரியத்தை அந்த இதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அவங்க ஆனந்திட்ட வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் ஓடுறாரு. நாங்கள் வர தேர்தலில் அதுவும் கூட்டணி உண்டா, அதை தளபதி தான் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு. சரி, காலைல சாப்பிட்டீங்களா, அதை தளபதி தான் சொல்ல வேண்டும். வரிசையாக கேட்டுட்டு கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க, சாப்பிட்டு காலைல சாப்பிட்டீங்களா, அதை தளபதி தான். இப்படி இருக்குது. இதில் என்ன ஜனநாயகம் இருக்குது, என்ன அது இருக்குது? இதில் வந்து எம்ஜிஆர்லாம் செய்தியாளர்களை விரும்பி சந்தித்தவர். அதேமாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஆளை கூப்பிட்டு விட்றாரு. இந்த ஒரு நீ வா அப்படிங்கிற, அங்கேருந்து போயிட்டு அவர்கிட்ட நிவாரணம் வாங்கிட்டு வரணும். நீங்கள் போய் பாருங்கள், அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ தானே தெரியும் உங்களுக்கு. இது அது செய்யலையே. எம்ஜிஆர்லாம் தேடி தானே போனார். பரந்தூருக்கு இப்போ போய் நேரில் போய் இத்தனை பேர் சொல்லி, இப்போ நானே வந்து இதை பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ஒரு 4 சேனலில் நான் சொல்லியிருப்பேன். இது மாதிரி என்ன மாதிரி பார்த்தா ஒரு 400 பேர் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இப்போ போயிருக்காரு. தவிர பரந்தூரும் எப்படி போனார், என்ன இதுங்கிறது போனால் இன்னும் லேட்டாக, அதை விட்டுருங்க, அது வேண்டாம் அப்படின்னு. என்னென்னா, இந்த சாட்டையே வச்சு ஒரு படம்னா நான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் இப்படி வந்துச்சு விஜய்க்கு. விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது எம்ஜிஆருடைய இன்னொரு பிம்பமாக மாறுறதுக்கு? அந்த தகுதி இருந்துச்சுன்னா ஓகே. இதுவே சொல்கிறேன், விஜயகாந்த் அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு தகுதி உண்டு, அவர் கட்ஸு எல்லா விதத்துலையுமே. சினிமாவிலேருந்து ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான்னா அவன் முன்னாடி வச்சுக்கிறது எம்ஜிஆர் கிடையாது, விஜயகாந்தே வச்சுக்கலாம். சமகாலத்தில் இருந்து சமீபத்தில் மறைந்தவர். இது போதும், அவர் வச்சுக்கலாம்.
ஆனால் இதெல்லாம் என்ன தகுதி இருக்குது, என்ன தராதரம் இருக்குது, இவங்க வந்து எம்ஜிஆர் கூட பண்ணி நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிறது. சரி, இறுதியாக உறுதியாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, தலைப்பு சினிமாக்காரங்க வைக்கிறப்ப பழைய தலைப்பு வைக்காதீங்க, பழைய வரலாறை மறைக்காதீங்க. எவ்வளவோ கோடி, ஏற்கனவே சொன்னது தான், கோடி செலவு பண்ணுறீங்க, ரூம் போட்டு யோசிங்க, உருப்படியாக தலைப்பு வைங்க. அடுத்தது வந்து சரி ஏதோ ஒன்று வச்சுட்டோன்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போடுங்க. அது என்ன ஒரு செகண்ட் ஆகுமா அந்த இதை தலைப்பு பண்ணி, எந்த தலைப்பாக இருக்கட்டும், சாமானியன்னு நான் அதை சொல்கிறேன், காமனியனாக இருக்கட்டும், இல்லை வேறு புறநானூறு எதுவாக இருக்கட்டும் போடுங்க. அது ஒன்று செய்யுங்க. அதுமாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆராக தன்னை காண்பித்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து மிக தவறான ஒன்று. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. நன்றி.